நம்ம அந்தாதி ஹேப் யூடியூப் சேனல்ல 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் பண்ணதுனால ஒரு குவிஸ் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க பேர் என்னமா? சுபா மேம் நம்ம கூட வந்திருக்காங்க. நான் சில கேள்வி கேட்பேன், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பதில் சொல்லலாம். நீங்க இந்த அமௌண்ட்லாம் கூட ஜெயிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குழந்தைக்கு நாக்குல வசம்பு தேன் இதெல்லாம் தேய்ச்சா அவங்க சீக்கிரம் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? உண்மைதான். ஓகே, அது வந்து கட்டுக்கதைங்களாம். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி, ஒரு குழந்தைக்கு வந்து காது கேட்கறது எப்போல இருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு வயசுல இருந்து. குழந்தைக்கு வந்து கருவில இருக்கும் போது காது கேட்கறதுனா ஆரம்பிச்சோம். கூழாங்கல்லாம் போட்டுட்டு வாயில பிராக்டிஸ் பண்ணா இந்த திக்கி பேசுற தன்மை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? பொய்ங்க. திக்கி பேசுற தன்மை வந்து போகணும் அப்படின்னா ஸ்பீச் தெரபி பயிற்சிலாம் எடுத்துட்டா அது டெவலப் ஆகும். சரிங்களா? அது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்கிறேன். இப்போ ஒரு குழந்தை 3-4 வயசாகியும் பேசவே ஆரம்பிக்கல அப்படின்னா யாரை போய் பார்க்கணும்? ஒரு தொண்டை பேசுற டாக்டர். அது கரெக்டா சொல்ல முடியுமா? பேசுற டாக்டர் யாரு? ஸ்பீச் தெரபிஸ்ட். ஸ்பீச் தெரபிஸ்ட் போய் பார்த்தா அவங்க பேச வைப்பாங்க. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन. இப்போ ஸ்பீச் தெரபிஸ்டா ஒருத்தவங்க இருக்கணும்னா அவங்க என்ன படிச்சிருக்கணும்? எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும். ஓகே, எம்பிபிஎஸ் வந்து டாக்டர் படிக்கணும். ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து வேற படிப்பு இருக்கு, பிஎஸ்எல்பின்னு சொல்லுவாங்க. சரி, தேங்க்யூ.